இதில் ஒரு இமோஷ்னலான ஒரு கேரக்டர் கொடுத்தாங்க, ஒரு அம்மா கேரக்டர். எல்லா வீட்லேயும் அம்மாவுக்கு ஒரு இமோஷன்ஸ் இருக்கும், பிகாஸ் ஷீ இஸ் த லீடர் ஃபார் தட், ஷீ இஸ் அ ஹோம் மேக்கர். ஸோ அவங்க கையில் தான் என்டையர் ஃபேமிலியே இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் என்னை நம்பி கொடுத்ததுக்கு நான் பரத் சாருக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். And my special thanks to the producer sir for supporting the entire team, and my best wishes to the entire team of My3, because சில பேர் தான் எனக்கு அங்கே தெரியும். My thanks to Robin sir and few people like Pooja, Nisha and all. So I appreciate the entire team for their hard work and sincerity இல்லாமல் இவ்வளோ வருஷம் கழிச்சு இதை ஒரு கிராண்ட் சக்ஸஸாக ஆக்க முடியாது. So God bless you all. Have a nice day. Thank you. ஆங்கர் கவிதாக்கா ஃபஸ்ட்டு இன்ட்ரோ பண்ணும் போதே சொன்னாங்க, ஹீரோ கன்னடத்து பெங்களூர்காரு, ஹீரோயின் வந்து இலங்கைக்காரவங்க, ப்ரொடியூசர் அதர் ஸ்டேட்டு, மியூசிக் டைரக்டர் வந்து கேரளா அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் பாடல்கள் மட்டும் தமிழர்கள் எழுதியிருக்காங்கன்னு சொன்னாங்க. அதுதான் தமிழ்நாட்டோட சிறப்பு. ஒரு இசையமைப்பாளர் வேறு மொழியில் போய் இசையமைச்சிடலாம், ஒரு ஒளிப்பதிப்பாளர் வேறு மொழியில் போய் வேறு நாட்டில் போய் வேறு நிலத்தில் போய் ஒளிப்பதிவு பண்ணிடலாம். ஆனால் இந்த மண்ணில் வாழாமல், இந்த காற்றை சுவாசிக்காமல், இந்த தண்ணியை குடிக்காமல் ஒருத்தனாலும் தமிழ் பாட்டு எழுதிட முடியாது. ஏன்னா தமிழ் பாடலாசிரியர்கள் அவங்க வெறும் பாடலாசிரியர்கள் மட்டும் இல்லை, 2000 வருட பண்பாட்டோட தொடர்ச்சின்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் தமிழர்கள் இப்போ வரைக்கும் செழிப்பாக இருக்காங்க. செழிப்பாக இருக்கிறதுக்கு பாடலாசிரியர்களும் ஒரு காரணம்னு நினைக்கிறேன். தமிழர்கள் அல்லாத, தமிழே தெரியாத, தமிழே எழுத படிக்காத சில பேர் வந்து பாடல் எழுதுகிறாங்களே, அதெல்லாம் ஹிட் ஆகுதே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் அதெல்லாம் வெறும் சத்த குப்பைகள். பாடலாசிரியருக்கு மட்டும்தான், இந்த நிலத்தில் இருக்கக்கூடிய பாடலாசிரியருக்கு மட்டும்தான் சமூக பொறுப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ 2 பாடலாசிரியர்கள் பெரும்பாலான ஆடியோ லான்ச்சில் வந்து பாடலாசிரியர்களை மேடை ஏற்றுறது இல்லைன்னு பல பாடலாசிரியர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. அதை நானும் ஃபீல் பண்ணேன். இந்த மேடையில் 2 பாடலாசிரியர்களை மேடை ஏற்றின இயக்குனர் உள்ளிட்ட அவைக்கு என்னுடைய நன்றி, என்னுடைய வணக்கம். எனக்கு முதல்ல இயக்குனர் வந்து கதை சொல்ல வந்தப்போ மேலோட்டமாக சொன்னப்போ இது மக்களுடைய அடிப்படை சாதி கொடுத்த பிரச்சனையா அப்படின்னு கேட்டேன். ஆமாம் அப்படின்னாரு. அப்போ நான் அவர்கிட்ட ஒரே ஒரு தான் சொன்னேன், ஒருவேளை இந்த படம், இதோட கதை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக இருந்தால் இந்த படத்தில் நான் பாட்டு எழுத மாட்டேன்னு ஸ்ட்ராங்காக சொன்னேன். நான் ஒரு ஆளாக இல்லாமல் இருக்கலாம், என்னுடைய படைப்பு இந்த இதுக்கு தேவையில்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் ஒரு பிரச்சனை நடக்கிறப்ப நம்ம என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு கலைஞனாக எனக்கு அந்த பொறுப்பு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட சொன்னேன். அவர் இல்லைங்க இது மக்களுக்கான படங்க அப்படின்னு சொன்னார். நான் பார்த்தேன், அந்த படத்தையும் பார்த்தேன். ரா மெட்டீரியலாக இருக்கிறப்ப அந்த படத்தை பார்த்தேன். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். அதுவும் இயக்குனர் பரத் அவர் தான் ஹீரோவாகவும் நடிச்சிருக்காரு. அதுவும் அவருடைய கதைன்னு நினைக்கிறேன். வேதனையையும் கண்ணீரையும் கலையாக மாற்றக்கூடிய வித்தை அவருக்கு ரொம்ப நல்லா வந்திருக்கு. அடுத்தடுத்த படங்களில் இன்னும் அவர் அந்த உயரத்துக்கு போவார்னு நினைக்கிறேன். இந்த படத்தை வாழ்த்துறதா அல்லது வாழ்த்த கோருவதான்னு தெரியல, ஏன்னா நாங்களும் தான் இதில் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த படம் பெரிய வெற்றி அடையணும்னு ஒரு பாடலாசிரியராக நான் வாழ்த்துறேன். நான் மட்டும் இல்லை, இந்த படத்தில் பாடல் எழுதியிருக்க சக பாடலாசிரியர்கள் கவிஞர் குட்டி ரவிதி, கவிஞர் யுகபாரதி, கவிஞர் அஸ்மின் உள்ளிட்ட பாடலாசிரியர்கள் சார்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் வந்து மலையாளம், தமிழ் அண்ட் இங்கிலீஷ் எல்லாம் கலந்து ஐ வில் ட்ரை டு ஸ்பீக் சம் வேர்ட்ஸ் about the movie. ஸோ ஆக்சுவலி ஐம் ஸோ ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம் இருக்குது. ஆனால் நான் பரத் ப்ரோ கிட்ட இந்த ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணது ஐ திங்க் ஃப்ரம் 2019-20 அந்த காலத்தில் தான் வி ஸ்டார்டட் த ஜேர்னி. அவங்க ஒரு ஃபுல்லாக எடிட்டட் ஒரு ஸ்டோரி, ஒரு எடிட்டட் மூவி என்கிட்ட ஹி கேம் அண்ட் ஷோட் டு மீ. அண்ட் ஃபஸ்ட் டைம் when I saw that movie I was completely in, and from there I started with the team My3. So I am so happy and so grateful to be a part of this team, because என்னோட சாங்ஸுக்கு லிரிக்ஸ் எழுதிய குட்டி ரேவதி மேம், அது யுகபாரதி சார், அதுபோലുള്ള லிரிசிஸ்டர் எல்லாருக்கும் ரொம்ப டெப்த்தான, ரொம்ப சீரியஸான விஷயங்கள் பேசியிருக்குன்னு அந்த சாங்ஸில் லிரிக்ஸ் இந்த மீனிங். அண்ட் ஸோ த பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆல்சோ இந்த படத்தோட ஸ்டோரி கம்யூனிகேட் பண்ணுற விஷயங்கள். அண்ட் ஆல்சோ த ஃபீமேல் கேரக்டர் காயத்ரி ஷான், அவங்களோட கேரக்டரோட ஸ்டோரி லைன் அது கம்ப்ளீட்டாக ஐ ட்ரை டு கம்யூனிகேட்
through background score and the songs. So I'm so grateful and thankful to the entire team and also the not late Tarun sir for making this movie to happen to the audience and the theaters. So thank you so much. மைத்ரி படத்தை ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப சென்சிட்டிவாக ரொம்ப டீப்பான ஒரு மெசேஜோடு இருக்குது. அவங்களுடைய மியூசிலெல்லாம் பேந்தர்ஸ் அப்படின்னு இருக்கு, நிறைய குறியீடுகள் இருக்குது டைட்டிலில். இந்த நேரத்தில் நான் ஆப்பா ராசா அந்த மேடையில் இருக்கிறதுனால நிறைய இந்த மேடையில் அதை சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் ஆப்பா ராசா இருக்கிறதுனால அதை சொல்கிறதுனால இன்னும் பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன். 2010 என்னுடைய அவள் பெயர் தமிழரசி ரிலீஸ் ஆன புதுசில் அவர் அப்போ பத்திரிகை நிருபராக இருந்தார், புதிய பார்வை பத்திரிகையில் நிருபராக இருந்தார். என்னை சந்தித்து ஒரு பேட்டி எடுத்தார். அப்போ அந்த பேட்டி எடுக்கும்போது அது ஒரு ரொம்ப விரிவான ஒரு பேட்டி. 2010 அந்த பேட்டியில் தலித் சினிமா, விளிம்பு நிலை மக்கள், ஏழை ஒடுக்கப்பட்ட மக்கள் அப்படிங்கிறத பற்றி நீண்ட ஒரு இன்டர்வியூவாக இருந்தது. அதோட டைட்டிலே தமிழின் அடுத்த கட்ட சினிமா தலித் சினிமா அப்படிங்கிறதான் 2010. அப்போ அதில் ஒரு இடத்துல சொல்லியிருந்தேன், இனி வரக்கூடிய காலங்களில் தலித் சமூகங்களில், குறிப்பாக ஒடுக்கப்பட்ட சமூகங்களிலிருந்து படைப்பாளிகள் மேலெழுந்து வருவார்கள். மறுக்கப்பட்டவர்களின் கதைகளை தொடர்ச்சியாக இங்கே பேசப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு ஒரு பெரிய வியாபாரத்தளம் உருவாகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போது ஃபேஸ்புக்கில் அந்த இன்டர்வியூ வரும்போது பயங்கர சண்டைலாம் இருந்துச்சு. நிறைய பேர் எங்கிட்ட சினிமாவில் குட் சினிமா, பேட் சினிமா தான் இருக்குது, தலித் சினிமான்னு ஒன்று இல்லை அப்படின்லாம் சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், அப்படிலாம் இல்லைங்க, கருப்பின மக்களை பற்றின ஒரு நாவலில் கருப்பின இலக்கியத்தை, கருப்பு விஷயத்தை எப்படி சொல்கிறோமோ அது மாதிரி விளிம்பு நிலை மக்களை பற்றி எப்படி சொல்கிறோமோ அது மாதிரி தலித் சினிமான்னு ஒன்று இருக்குங்க அப்படின்னா. கடைசி அந்த இன்டர்வியூ அந்த ஃபேஸ்புக்கில் இருந்து எடுக்கிற அளவுக்கு ஆகிடுச்சு. அவ்வளோ வட்டி இருந்தது எனக்கு. அப்புறம் 2012 அட்டகத்தி வருது, 2018 பரியேறு பெருமாள் வருது. தமிழ் சினிமாவில் தலித் சினிமாவுக்குன்னு ஒரு மார்க்கெட் உருவாகுது. ஆனால் ஆக்சுவலாக உண்மையாகவே சொல்லப்போனால் நம்ம வெளியிருந்து பார்க்கும்போது சினிமாவில் எல்லா காலங்கள்லையுமே எல்லா கதைகளையும் பேசுகிறோம். ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு கதைக்களங்களுக்கான வியாபாரத்தை கொண்டு வருகிறது. நான் இந்த ஆடியோ லான்ச் அவர் பரத்தை ஹீரோவாக பண்ணியிருக்காருன்னா அதோட ரியல் ஹீரோவாக பார்க்குறது தருண்குமார் பஃப்னா சார் தான். ஏன்னா ஒரு படம் எழுதுறதோ எடுக்கிறதோ விஷயமே இல்லை. இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் ஒருத்தர் ஒரு படத்தை அங்கீகரித்து அந்த படத்தை ஆடியன்ஸுக்கு எடுத்துகிட்டு போகிறதுங்கிறது அது சாதாரணமான விஷயம் கிடையாது. அதுவும் குறிப்பாக நடிகர்கள் இல்லாத ஒரு படத்தை, ஏன்னா இப்போ நான் என்னோடய ஹபீபிக்காக தேட்டர் விசிட் நிறைய போனேன். கிட்டத்தட்ட சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் போகும்போது நிறைய தேட்டர் ஆப்ரேட்டர்ஸ், தேட்டர் மேனேஜர்ஸ், ஓனர்ஸ்லாம் சந்திக்கும் போது யதார்த்தம் வேறையாக இருக்குது. நம்ம இந்த மேடையிலேருந்து நம்ம ரொம்ப ஈஸியாக பேசிடலாம் தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள் அப்படின்னு. ஆனால் பாலமகேந்திரன் அடிக்கடி சொல்லுவார், ஒரு சினிமாவை உருவாக்குவது மட்டுமல்ல, ஒரு சினிமாவை அணுகுவது, அதாவது பார்ப்பதற்கே இங்கே ஒரு சென்ஸ் தேவைப்படுது, அதை சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு. இங்கே என்ன பிரச்சனை இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக என்னுடைய ஹபீபி படத்தோட ஒரு இதே எடுத்துக்கிட்டிங்கன்னா, எனக்கு ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் என்னோடய படத்தை ரிலீஸ் பண்ணார். ராகுல் அந்த படத்துக்கு வரல அப்படின்னா ஹபீபி இந்த அளவுக்கு வெற்றி படமாக மாறி இருக்காது, போய் சேர்ந்துருக்காது. நான் ஒரு தேட்டர் மேனேஜரோட பேசும்போது அவர் சொன்னார், சார் ஒரு ஷோக்கே நாங்கள் தரமாட்டோன்னு தான் சொன்னோம், ஆனால் ராகுல் சார் சண்டை போட்டு தரலைன்னா பாருங்கிற மாதிரி குடுமைப்பிடி சண்டை போட்டு தான் உங்கள்கிட்ட உங்கள் படத்துக்காக ஒரு ஷோ வாங்கினார். அப்புறம் அடுத்த நாட்கள் 2 ஷோவாக மாறிச்சு, 3 ஷோவாக மாறிச்சு. ஸோ எங்கள் ஸ்க்ரீனிங்கில் எங்கள் மால்லே 2 ஸ்க்ரீனிங் போட்டோம் அப்படின்னாங்க. பட் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, சிறிய படங்களுக்கு ஆடியன்ஸ் வர்றதில்லைங்கிறது தான் யதார்த்தமாக இருக்குது. இப்போ முன்னாடிலாம் சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் லேட் பிக்கப் அப்படின்னு ஒரு கல்ச்சர் இருந்தது. ஒரு 2-3 நாள் கழித்து பத்திரிகைகளை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. பராசக்தி காலகட்டத்திலேருந்து போன வாரம் ரிலீஸ் ஆன எல்லா சின்ன படங்களுக்கும் பத்திரிகையாளர் கூட இருப்பாங்க. அதுதான் நம்ம ஊர் பத்திரிகையோடைய ஸ்பெஷல். எல்லா நல்ல டைரக்டர்ஸும் எல்லா நல்ல படங்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கு அவங்க பாரபட்சம் இல்லாமல் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. அது ஒரு பெரிய வரலாறு இருக்குது. ஹபீபியையும் என்னோடய அவள் பெயர் தமிழரசியும் அவங்க பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணி கொண்டு போய் சேர்த்தாங்க. பட்டு ஆடியன்ஸு தேட்டருக்கு வர்றது இருக்கு இல்லையா, அது ரொம்ப சுருங்கிடுச்சு. இன்றைக்கி 3வது நாள் 4வது நாள் ஒரு படம் தேட்டருக்கு ஆடியன்ஸ் கேள்விப்பட்டு வர்றதும் போது அடுத்த வெள்ளிக்கிழமை ஒரு 5 தேட்டரு 5 படமோ 10 படமோ ரெடியாக இருக்குது.
அதுவும் பெரிய நிறுவனங்கள் ரிலீஸ் ஆச்சுன்னா ஒரு 600 ஸ்க்ரீன்ஸ் 700 ஸ்க்ரீன்ஸை வைண்ட் அப் பண்ணிடுறாங்க. இப்போ தானே பிக்கப் ஆகி வருது, ஒரு 4 வாரம் தானே பிக்கப் ஆகி 4 நாள் 5 நாள் இப்போ தானே டாக் வருது. சரி ஓகே, இன்னொரு 1 வாரத்துக்கு இந்த படத்தை போகலாம் அப்படிங்கலாம் இல்லை. அப்போ படம் ரிலீஸ் ஆகக்கூடிய எண்ணிக்கை, ஆடியன்ஸ்க்கு உள்ளே வராத போதாமை, இப்படின்னு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. வந்து அதை அடிப்படையிலேருந்தே சரி செய்ய வேண்டியிருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் தான் சினிமாவோட ஆயுசுன்னு இருக்கிறதுனால மக்கள், அதாவது நம்ம ஒரு தீபாவளிக்கு தயாராகிற மாதிரி, பொங்கலுக்கு தயாராகிற மாதிரி, நம்மளுடைய குடும்ப நிகழ்வுகளுக்கு தயாராகிற மாதிரி ஒரு எளிய கலைஞர்களுடைய ஒரு சிறிய படங்களை வந்து ஒரு 3-4 நாளைக்கு மேலே நம்ம வந்து இது தள்ளினோம்னா அந்த படம் தேட்டரில் நிற்காதுன்னு தெரிஞ்சு அந்த முதல் 3 நாள் ஓப்பனிங் வந்துட்டாங்கனாலே பிரச்சனை இருக்காது. ஆனால் அது வருவதுங்கிறதுங்கிறது இங்கே வந்து ரொம்ப கடினமாக இருக்குது. ரொம்ப போராடி தான் வந்து தேட்டருங்களுக்கு ஷோஸ் வாங்க வேண்டியிருக்கு. அப்படி வந்து இந்த படத்துடைய ஹீரோவாக இருக்கக்கூடிய தருண்குமார் சாருக்கு வந்து வாழ்த்துக்கள் சார். ஏன்னா நீங்கள் ஆக்சுவலாக ஒரு பெரிய பின்புலத்திலேருந்து வர்றீங்க. நிச்சயமாக நீங்கள் நினச்சிருந்தா வந்து ஒரு பெரிய நடிகர்களோட படம் பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு அறம் இருக்குது. சிறிய படங்களை வந்து இந்த மாதிரியான போராடிக்கக்கூடிய கலைஞர்களை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு நினச்சிருக்கிறீங்க. ரொம்ப நன்றி சார். பரத், பொதுவாகவே வந்து என்னென்னா மெயின் ஸ்ட்ரீம்ஸ் சினிமாவுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. அப்புறம் மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸுக்குன்னு ஒன்று இருக்குது, ஒரு பேட்டர்ன் இருக்குது. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இஸ்லாமியர்களை தீவிரவாதிகள்லாம் சொன்னோம்னா அதை ஈஸியாக நம்புவாங்க. இங்கே அப்படி தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. இப்போ விளிம்பு நிலை தலித் மக்களை பற்றி ஒன்று சொன்னோம்னா அதுதான் நம்புவாங்க. குறிப்பாக திருநங்கைகளை பற்றி உஸ்ஸு பொட்டை அப்படின்னு கேவலமாக பேசணும்னா அதை கைதட்டுவாங்க. ஏன்னா அது வந்து வெகுஜன ரசனையில் காலங்காலமாக ஃபீட் பண்ணப்பட்ட ஒன்று. அப்போ நீங்கள் வெகுஜன ரசனையில் நின்றுக்கிண்டு வெகுஜன மக்களோட ஒரு ஒரு பொருளை எடுத்து படம் பண்ணுறதுக்கும் அதுக்கு எதிராக நின்று ஒரு படம் எடுக்கிறதுக்கும் ஒரு பெரிய துணிச்சல் வேணும். அது வந்து பரத்துக்கு இருக்குது. அது உண்மையிலே நீங்கள் முதல் படமே இப்படி ஒரு கதையை தேர்வு செஞ்சதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது ட்ரெய்லர். மியூசிக் டைரக்டர், பாடலாசிரியர்கள், படத்துடைய ஆர்ட் டைரக்டர், ஒளிப்பதிவாளர், எல்லாத்தையும் தாண்டி என்னென்னா ஒரு படம் வந்து வெற்றி அடையணும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து ஒரு படம் சக்ஸஸ் இல்லைன்னா அந்த இயக்குனர் அடுத்த நாள் தனிமைப்படுத்தப்பட்டுருவார். அந்த தனிமை வந்து அவர் அது வரைக்கும் இருந்த தனிமையை விட ரொம்ப மோசமான தனிமையாக இருக்கும். யாரெல்லாம் அந்த கொள்கையை பேசுகிறாங்களோ அவங்க கூட நிற்க மாட்டாங்க. இப்போ இந்த துறை முழுக்க முழுக்க என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு வணிகம் சார்ந்த ஒரு துறை. நிச்சயமாக இந்த படம் வெற்றி பெறும் நம்பிக்கை இருக்குது. இந்த படம் மக்கள் வந்து தேட்டரில் பார்க்கணும். தொடர்ந்து தருண்குமார் சார் மாதிரியான நல்ல மனிதர்கள், நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் சார், அவங்க மெட்ராஸ் என்டர்டைன்மெண்ட் நந்தகோபால் சார் எல்லாருமே நல்ல நல்ல படங்கள் கூட நிற்கணும். நிச்சயமாக இந்த கலைஞர்கள் எல்லோருக்குமே இதில் நடித்த காயத்ரி ஷான்லேருந்து எல்லோருமே நிறைய எஃபோர்ட் போட்டிருக்காங்கன்னு தெரியுது. கடுமையாக உழைச்சிருக்கிறீங்க. நான் சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான். நீங்கள் கடலில் எத்தனை புயலை சந்திக்கிறீங்க, எவ்வளோ திமிங்கலங்களை சந்திக்கிறீங்க, எவ்வளோ பெரிய ஆழி பேரலைகளை சந்திக்கிறீங்கிறதெல்லாம் உங்கள் விஷயமே இல்லை. கப்பலை கரை கொண்டு வந்து சேர்த்தமாங்கிறது தான் வரலாறாக மாறும் வந்து. ஸோ கப்பலை கரை கொண்டு வந்து கவனமான முறையில் சேர்க்க வேண்டும் என்பதை நீங்கள் இதுவே ஒரு பெரிய சைனிங்காக தெரியுது. இவ்வளோ முக்கியமான ஆட்கள் இந்த ஆடியோ லான்ச்சுக்கு வந்தது. தோழர் குட்டி ரேவதி அவங்கள என்னென்னா ஆக்சுவலி சமீப காலமாக நான் சொல்ல போனால் நிறைய விழாக்களுக்கு போக முடியல. ஏன்னா டிசம்பரில் ஷூட்டிங், அதுக்கான வேலைகள் இருக்கிறதுனால ரேவதி தோழருக்காக மட்டும்தான் வந்தேன். ஆனால் வந்து பார்க்கும்போது அது நிச்சயமாக ஒரு வந்து நல்ல டீம், அவங்க எல்லோரையுமே வந்து சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.